ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வர பேன் ஒரு பையன் வந்து அவனை இன்ட்ரோ பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ண அவ கண்டுக்கவே இல்லை. இருந்தாலும் விடாம உன் நம்பரை கொடுக்க முடியுமா, நம்ம ஸ்கூல் பக்கத்துலயே நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு, வா போலான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்டா கிளாஸ் எடுக்கிறதுக்காக சார் வந்துட்டாரு. இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் கிளம்பலான்னு பார்த்தா வா 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 சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியாதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனாலும் விட மாட்டேங்கிறான். ஸோ நேரா ரெஸ்ட் ரூம்குள்ள பூந்துட்டு நனக்கு தான் கால் பண்ணி கேட்கிறான். அவன் ஒரு தாய் சைனீஸ், வருஷம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே கிடப்பான். அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேரணுங்கிறதா ஆசை, பட் அவனால சேர முடியல. நல்ல ரிச்சான பையன்தான். அவங்க ஃபேமிலி கார் ரிப்பேர் ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் இப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவேன். வெளியே போனாதான்டா ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜன்னல்ல எட்டி குதிச்சு இந்த பக்கமா வந்துட்டா. அப்ப கரெக்டா ஹீரோவை பாக்குறான். ஒரு பேக்ல ஒரு பையன் ஏதோ குடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு காசு கொடுத்தா, காசெல்லாம் வேணாம், உங்களுக்கு வேலை செய்யறதா நான் பெருமையா நினைக்கிறேன்ட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல புடிங்கிற மாதிரி ஹீரோ கொடுத்துட்டு இருக்கேன். யாரா இவன் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா அந்த பேன் பையன் குறுக்க வந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் நோட் பண்றான். வந்தவனும் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், அதுக்காக தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கங்கிறானா. சீனியரா இருந்துட்டு புதுசா வந்திருக்க பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கறியா, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட தான் வரா. அப்போ இங்க ஹேர் கலர் பண்ணிருக்கா இல்லையா அந்த பையனும், சரிங்க தோஷின்னு சொல்ல வந்தவன், சாரி நீங்க இனிமேல் தோஷி இல்ல, நானே மறந்துட்டேன், ஓகே பிராண்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க ஹீரோவோ பேனை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் ஹீரோனை கூட்டிட்டு வரான். அந்த பேக்ல அந்த பையன் என்ன கொடுத்தான்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு, ஆமா அந்த பையன் என்ன கொடுத்தான், உன்னை எதுக்காக தோஷின்னு கூப்பிடுறாங்க, இப்பெல்லாம் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, கேள்வி கேட்டு முடிச்சிட்டியா, உன் கூட பேசிட்டு இருந்த பையன் யாருன்னு ஹீரோ கேக்குறான். அவன் என்னோட கிளாஸ்மேட் கூட படிக்கிறான்னு சொல்ல, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுல விட்டு கிளம்பிட்டான் போல. இப்ப அடுத்த நாள் நேரா ஹீரோவோட கராஜுக்கு தான் வரா. சாம் வந்து பார்த்துட்டு பல நாள் கழிச்சு எட்டி பார்த்திருக்கேன்னு கேட்கும்போது, நான் பப்பியை பார்க்க தான் வந்துங்கிறா. ஓ அதெல்லாம் பார்க்க வருவேன், என்ன பார்க்க வர மாட்டேன்னு கேட்கும்போது, அதான் இப்ப பார்த்துட்டுலன்ட்டு இப்பெல்லாம் வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கிறா. பசங்க லேட்டா தான் எந்திரிக்கிறாங்க, சோ கடையை 2 மணிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்றானா. அப்போ பிராண்டி இன்னும் தூங்கிட்டா இருக்கான்னு கேட்கும்போது, அவெல்லாம் 6-7 மணிக்கே எந்திரிச்சிருவான். அப்போ அவ்வளவு சீக்கிரம் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, நிறைய கேள்வி கேட்கறியே, இத நேரம் அவன்கிட்டயே கேட்க வேண்டியதானேன்னு சாம் கேட்கும்போது, அவன்கிட்ட கேள்வி கேட்டா என்ன துரத்தி விட்டுருவான், ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல, கரெக்டா ஹீரோ வரா. அவனை பார்த்துக்கிட்டே சாமும், ஜியாமோ எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னை போய் ஒருத்த விரட்டுறானா அவன் குருடனா தான் இருப்பான்னு சொல்ல, ஆமா அந்த குருட பிராண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். ஒருவேளை நிஜமாவே உன்னை துரத்துறானா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அவனுக்காக பாட்டு பாடுவேன், சில ஜோக் சொல்லுவேன், இல்லைன்னா மேஜிக் ட்ரிக் ஏதாவது பண்ணி காமிப்பேன், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா டான்ஸ் பண்ணுவேன்னு சொல்ல, அடடே அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, சின்ன வயசுல பேலட் கிளாஸ்க்கு போயிருக்கேன், சோ கொஞ்சம் தெரியும், அப்படி அவனுக்காக டான்ஸ் பண்ணா கூட அவன் என்ன துரத்தி விட்டுதான் பாப்பானான்னு கேட்க, அதை அவன்கிட்டயே கேட்டுலாமேன்னு சொல்லிட்டு, ஏண்டா பிராண்டி கொஞ்சம் சீக்கிரமா கீழே தான் வாயடான்னு கூப்பிட, சீக்கிரம் ஆடுங்கிற அவன் நம்ம ஹீரோயின் ஓடிய போயிட்டா. இப்ப நைட்டு போல கையில ஒரு நோட் புக்கோட ஹீரோயினோட நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டது, ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னது, அவளோட விஷல ஒன்னா இவனோட உண்மையான பர்த்டேவை கண்டுபிடிக்கணும்னு வேண்டிக்கிட்டது, இனிமேல் உன்னை அண்ணா நல்லா கூப்பிட மாட்டேன், ஜின்சோன் பேர் வச்சுதான் கூப்பிடுவேன்னு சொன்னது, அப்புறம் ஸ்கூல் கூட இங்கே தான் படிக்க போறேன், நீ இங்க இருக்க அனுமதி பண்ணலன்னு கேட்டதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, நீ இங்க திரும்பி வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, உன்னோட பழக்க வழக்கம், உன்னோட விருப்பம், இதெல்லாம் பல வருஷமா நான் யோசிக்காமலேயே என்னோட நினப்புல புதைஞ்சு போன ஒன்னா ஆயிடுச்சு. ஏன்னு தெரில, இப்பெல்லாம் நானே வேணான்னு நினைச்சா கூட உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பட் அப்பப்போ நீ இங்க தான் இருக்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க. சில விஷயங்களை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் ஏதேதோ உளறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழகா அவ்வளவுதான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்குமே ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அப்படியே டெலிவரி வேலையும் பார்க்குறான் இல்லையா, இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்டாகவே முடிச்சிட்டான். ஸோ அடுத்த லெவல் ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆட்டோ பிரேக்னு ஏதோ இருக்கும் போல அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாரு. ஏன்னா மொத்த காரையும் உன்னோட காலாலேயே நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோவோட கராஜுக்கு வந்த ஹீரோயினும் கபோர்ட்ல இருந்து எதையோ எடுக்கும்போது அவன் இவ்வளவு வரைஞ்சி வச்ச நோட் கீழே விழுந்துருச்சு. அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கே தெரியாம ரகசியமா என்ன டிரா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனாலும் எதுவும் நடக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க, இதை கேட்டாலும் எப்படியோ இல்லைன்னு தானே சொல்ல போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸை நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அதுக்காக ட்ரிஃப்ட் அடிக்க தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சாமோட கார் ஹெவியா இருக்குன்னு சொல்லி நானாவோட கார்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் லின்சுவை காட்டுறாங்க. லியாங்னு ஒரு பிளே பாய் இருக்கான்ல, அவனை மீட் பண்ணி ஹீரோவை பத்தி தான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான். அவன்லாம் பயங்கரமான ரேசர், இது வரைக்கும் அவனோட வீக்னஸ் என்னன்னே என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, அப்புறம் எப்படி கடைசியா நடந்த ரேஸ்ல அவன் உன்கிட்ட தோத்து போனான்னு கேட்கும்போது, அது வாங்கற ஜாலுக பண்ண டர்ட்டி ட்ரிக்,
அடுத்து நடக்க போற ரேஸ்லயும் அவன் வின் பண்றதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு முக்கியமான பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது என்னது அதுன்னு கேட்கிறான். வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய 2 பார்ட்ஸ் பேரை சொல்லிட்டு யாரோ அதை அவனுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இருந்தா தான் அவனால வின் பண்ணவே முடியும்னு சொல்லும்போது அதனோட டீடைல்ஸை கொஞ்சம் சென்ட் பண்ணு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுங்கிறானா. உடனே சட்டையை தூக்கி போட்டுவன் மிரட்டினதும் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டான். அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சானவன். ஒரு ரேஸ்க்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நேவிகேட்டரா யூஸ் பண்ணான் தெரியுமா. அந்த பொண்ணோட பேரு கூடன்னு சொல்லிட்டு மூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். லென்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. வா அந்த பொண்ணையே பார்க்க போலான்னு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நானாவோட கார்லயுமே ஆட்டோ பிரேக் இருக்காமா. அது இல்லாம தாண்டி ட்ரை பண்ணுன்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இவனுக்கு 2 பேரும் மாஸ் என்ட்ரி கொடுக்குறானுங்க. இவளுக்கு ட்ரிஃப்ட் அடிக்க கத்துக்கணுமாமா, ப்ளீஸ் நீ அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கூடேன்னு நானா போய் கேட்க, அதான் என்னை விட பெட்டரான ஒரு பர்சன் உனக்கு சொல்லித்தர இருக்கானேன்னு கேட்கிறான் லின்சோ. உன்னோட கார்ல நான் 2 டைம் வந்திருக்கேன், நீ ஒரு பெஸ்ட் ரேசர்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல, இதுக்கு வேண்டிய நான் உனக்கு சொல்லித்தரேன் டீச்சர்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டானா. பட் ஒரே ஒரு கண்டிஷன், இதை யார்கிட்டயும் சொல்லிட்டு கூடாதுன்னு டீல் போட்டுக்கிட்டா. லியாங்கோட கார்ல தான் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. இதை பார்த்த அவன், இது பிராண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ என்ன அஃபேர் வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, இதுல என்னோட காரை வேற யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நீ இதை ரெக்கார்ட் மட்டும் இப்போதைக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள வந்துட்டான். என்ன மாதிரி ட்ரிஃப்ட் உனக்கு கத்துக்கணும்னு கேட்கும்போது 2 ஹாஃப் சர்க்கிள் போடணுங்க. ஹாஃப் சர்க்கிளா, இதை எதுக்காக போட கத்துக்கிறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் கடைசியில 2 வால் அதை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. இவன் மீன் பண்றது ஹார்ட்டினதான். இது கரெக்டா லென்ஸும் புரிஞ்சுக்கிட்டான். நீ கேட்ட மாதிரியே உனக்கு 2 ஹாஃப் சர்க்கிளை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இதை எதுக்காக எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு ஹீரோ வந்து கேட்க, இன்னைக்கு உனக்கு எந்த டெலிவரிஸும் கிடையாது, இந்த த்ரெட்டை உன் கையோட ஸ்டியரிங் இருக்க மாதிரி நல்லா இழுத்து கட்டிக்கணும், உன்னோட மசில் மெமரிஸை பிரைன் டெவலப் பண்ண விடணும்னு சொல்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்க்க இப்போ அவனுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாவே இருக்கு. ஸோ மலையில போய் அப்பா சொன்னபடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க அப்பாவை காட்டுறாங்க. அவன் ஒவ்வொரு டைமும் டெலிவரி பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கிறத அப்பா நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் லின்சோவையும் காட்ட முதல்ல அவன் அவளுக்கு சொல்லித்தரான். இவதான் ஒரு டைம் பார்த்தாலே நல்லா புரிஞ்சுப்பா இல்லையா. ஸோ அடுத்து அவ ட்ரை பண்ணும்போது உன் கையை எங்க பிடிக்கணும், ஷோல்டரை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டச் பண்ணி சொல்லி தந்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த லியாங் பையன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அடுத்த ட்ரை பண்ண நம்ம ஹீரோயினும் அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே 2 ஹாஃப் சர்க்கிளை போட்டு டெய்லியும் கம்ப்ளீட் பண்ண, வாவ் நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எனக்கு சைனீஸ் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எனக்குமே ஹேண்ட்ஸம் பாய்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்த வேலை முடிஞ்சதுன்னு அவனுக்கு 2 பேரும் கிளம்பிட, என்னோட கசினுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவன் என்ன பிடிச்சிருக்க மாதிரி நடிக்கிறான்னு நம்ம ஹீரோன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. இந்த பக்கம் வீட்டுல அப்பாவை காட்ட சமைச்சுக்கிட்டே பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இருங்க டாடி, நீங்க சொல்றதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப மலைக்கு வந்து அப்பா சொன்னது போல செஞ்சு பார்க்க பயங்கர ஈஸியா இருக்கு அவனுக்கு. அவன் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். உடனே அப்பாக்கு காலை போட்டு, இப்ப டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிப்பாங்கிறான். தேங்க்ஸ் வேணா, 20 டெலிவரியை பண்ணுங்க, அரை மணி நேரத்துல முடிச்சிடறேங்கிறான். அதுதான் உன்னோட லிமிட்டான்னு கேட்கும்போது 1/4 மணி நேரத்துல முடிச்சிடறேன்ட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஓப்பனிங் டேவை அட்டன் பண்றதுக்காக தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு வராளா. அவ ஹீரோவை பார்த்துட்டு, மூமு அந்த பையனை பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு, பேரண்டா வந்திருக்கானா இல்ல ஸ்டூடெண்டான்னு கேட்கும்போது அவன் என்னோட பேரண்ட்டுங்கிற ஹீரோயின், ஓ இதுதான் உன்னோட அண்ணனா, நான் அவரை மீட் பண்ணலாமான்னு கேட்க, உனக்கு காது கேட்கலையா, பாரு உன்னை சார் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு கேட்க, நீ ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தாங்கும் போது அதெல்லாம் சூப்பரா தான் படிக்கிறேன், என்னோட கிளாஸ்மேட் உன்னை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்னு நினைச்சுக்கிட்டான்னு சொல்லும் போது, ஆமா ஐயா எப்போ எங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிட ஹீரோயினோ போன் கேமராவை யூஸ் பண்ணி ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இதை சார் கவனிச்சுட்டு அவளை ஸ்பீச் கொடுக்க சொல்லிட்டாங்க. புள்ள பயப்படுவேன்னு பார்த்தா அழகா தாய் லாங்குவேஜ்லயே பேச ஹீரோக்கும் நல்லா ப்ரௌடா ஃபீல் ஆகுது. இப்போ அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப நல்ல மழை, கொடை இல்லாததால ஹீரோவோட ஷர்ட்ல தான் 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே மழை நிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓரத்துல நின்னுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஒதுங்கி நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவையே பார்த்து நம்ம ஹீரோயின் என்னோட கைய வார்ம் பண்ணிக்கிட்டான்ட்டு அவன் கை மேல வைக்கிறான். அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, டக்குன்னு எடுத்துட்ட அவனே அவளோட கைய பிடிக்கும் போது அவளும் சேர்ந்து அவனோட கைய டைட்டா பிடிச்சிக்கிட்டா. சோ இப்படி மலையோட ஒன்னா இவங்களோட ஃபீலிங்ஸும் அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் என்னோட ஹேரை நீ தான் ட்ரை பண்ணி விடணும்னு ஹீரோன் கேக்குறா. சோ ஹீரோவும் அவளுக்கு ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்க, நல்லா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து எனக்கு தண்ணி வேணும்னு கேக்குறா. அதையும் ஹீரோ எடுத்து வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி இருந்தானா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதாமான்னு கேட்க,
நான்லாம் நல்ல ஒய்ஃபா இருப்ப தெரியுமா, ஜென்டிலா கியூட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கா நடந்துப்பேன்னு சொல்ல. இப்ப நீ டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனை எனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேக்குறான். அட போடாங்கிற மாதிரி அவ தலகாணி தூக்கி போட, இது மாதிரி மத்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார. நான் யாருக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டேன், உனக்கு மட்டும்தான் கொடுப்பேங்க. அதுக்கு ஹீரோ கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இன்னும் தூங்கலையான்னு கேட்கும்போது, இதோ தூங்க போறேன், நியூ இயர் இங்க செம்மையா இருக்குமாமாவே, சோ நாளைக்கு சுத்தி பார்க்க போலான் இருக்க, நீயும் வரையான்னு ஹீரோயின் கேட்க. நீ தூங்கி எழுந்த அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாங்கிற ஹீரோ. நானா எழுந்துக்க மாட்டேன், நீ தான் என்னை எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு, ஜின்சோ சின்ன வயசுல நடந்ததெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்துறியா, எதனால நம்ம அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேக்குறா. சில தொட்டி செடிகளாலன்னு சொல்றான். அப்போ அப்படியே அந்த குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம வீடே சின்னதா இருக்கு, எதுக்கு இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை உடைச்சு போட்டு போயிட்டு இருக்காரு. அம்மா அதை அழுதுகிட்டே எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண. ஒரு பையனா எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி அதை கண்டு பயந்து ஓடாம ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா. அப்பாவை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் செடின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அம்மாக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அப்பா கிட்ட இருந்து அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையும் கேட்காததால அம்மா பயங்கர கோவமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் டைவர்ஸே பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ கல்யாண நாளே கஷ்டம் தானே நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணும்போது, கல்யாணம் கஷ்டத்தை கொடுக்காது, அதை பண்ணிக்கிற கப்பல்ஸால தான் அது ஏற்படுது. யாரு 2 பேர் ஒருத்தர் ரொம்ப நேசிச்சு எல்லா பிரச்சனைகளையும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்களோ அந்த கல்யாணம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல. ஜின்சோ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹஸ்பண்டா கண்டிப்பா நீ இருப்படான்னு சொல்லும்போது, நான் நல்ல ஹஸ்பண்டா இல்லையாங்கிறத என்னோட ஒய்ஃப் தானே ஜட்ஜ் பண்ணுன்னு இவன் கேட்குறான். அப்போ நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோயின் கேட்க, அதை பற்றி நான் இன்னும் திங்க் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். சின்ன வயசில் ஒரு டைம் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டப்போ நான் பயத்தில் கட்டல் கடையோ ஸ்டோரி புக் படிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு தெரியுமா, எங்கே உங்ககிட்ட சொன்னால் திட்டுவேன்னு சொல்லி அடுத்த நாள் தூங்கி எழுந்தும் கூட உங்ககிட்ட நான் சொல்லாமே மறைச்சிட்டேன்னு சொல்லும்போது, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன்னு சொல்கிறான். நான் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, நான் ஒப்படுத்துக்கேன். இவன் எழுந்து போகிறத பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறியா. நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த அளவுக்கு அவள் மட்டுமே என் மைண்ட் ஃபுல்லாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எவ்வளவோ டைம் அவள் வளர்ந்தா எப்படி இருப்பான்னு எத்தனையோ வெர்ஷனில் யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் எப்போவும் ஒரு குழந்தையாவே என்னோட மெமரிஸில் இருக்க அந்த பொண்ணு இப்போ இப்படி ஆவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அந்த க்யூட்டான சப்பி ஃபேஸ் இப்போ பெரிய பொண்ணாகிட்டா. இனிமேலும் குழந்தை கிடையாது, நாங்கள் 2 பேருமே வளர்ந்துட்டோம். எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் பக்கத்தில் படுத்து கூட தூங்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் ஒன்றா வளர்ந்த டேஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இத்தனை நாளும் நான் வேணும்னே அதை இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த நொடியிலிருந்து என்னால் அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து, இத்தனை வருஷமும் நானும் அவளும் நியூ இயரை தனியாக தான் கொண்டாடி இருக்கோம். பட் இந்த வருஷம் என்னால் அவளை தனியாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு போத்தி விட, அவள் தூக்கத்திலே, ஜின்சோ உனக்காக ஒரு நியூ இயர் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு உளறிட்டு இருக்கேன். நீ கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் லின்சுவை காட்ட, ஹீரோயினுக்கு இவன் சொல்லி கொடுக்கும் போது எடுத்த வீடியோவை லியாங் கிட்ட இருந்து வாங்கி அதை ஹீரோவுக்கு அனுப்பி விட்டு அவனை மீட் பண்றான். ஹீரோ பயங்கர கடுப்புல தான் வந்திருக்கான். இதை தவிர உனக்கு வேற வழியே கிடைக்கலையா, அவகிட்ட இருந்து தள்ளியேருன்னு சொல்லும் போது, எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்கிறான். அப்புறம் எது மேல இன்ட்ரெஸ்ட்னு கேட்கும்போது, அவன் சாப்பிட கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு கிரீமை பத்தலே பிடிக்காது, சீ ஃபுட் தான் பிடிக்கும், வேணாவா கடல்ல 2 பேரும் சண்டை வச்சுக்கலாம், நீ ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணுவல்லன்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுங்கிறான். அப்ப என்கிட்ட இருந்தும் அவகிட்ட இருந்தும் தள்ளியே இரு, திரும்ப வந்த கடல்ல தள்ளி விட்டுருவன்ட்டு போக, இருப்பா உன்கிட்ட ஒன்னு சொல்லதான் கூப்பிட்டேன், உனக்காக ஸ்பெஷலா ஜப்பான்ல இருந்து ஒன்னு வர வச்சிருக்கேன்னு சொல்லும் போது, எனக்கு ஒன்னும் தேவையில்லைங்கிறான். அப்போ ரேஸ்க்கு கூப்பிட, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு போறானா. அப்போ அவங்கிட்ட மோமோவும் நனாவும் இன்னைக்கு நைட் சேரிட்டி ஷோல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அந்த இடத்தையே நம்ம ஃபினிஷிங் லைனா வச்சுப்போம். முதல்ல போறவங்க அவளோட செலிப்ரேட் பண்ணலாம், கடைசியா வரவங்க அவகிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும், அவ வாழ்க்கையிலே இனிமேல் வரவே கூடாது, அவ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு தான், உனக்கு அவளை பிடிச்சிருக்கோன்னு கேட்கும்போது, கார்ல ஏறிடான்ட்டு 2 பேருக்கும் ரேஸ் ஆரம்பிக்குது. அப்பா கிட்ட இருந்து புது ஸ்கில்ல வேற கத்து வச்சிருக்கானாச்சே, மொத்தத்தையும் இறக்க லின்சு அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஹீரோவோட போட்டி போட்டு வின் பண்ணுங்கிற எண்ணமே இல்லை இவனுக்கு. 2 பேருமே ஒரு ஹெட்ஃபோன்ல கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ லின்சுக்கு என்னென்ன கேள்வி இருந்ததோ அது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். முதல்ல அவனோட காரை பத்தி என்ஜின் பத்தி எல்லாம் கேட்டவன் மலை சைடு ஓட்டிட்டு போகும்போது, அன்னைக்கு இதே பக்கமா ஹீரோவை பார்த்துருப்பான்ல, அப்ப நீ ஏன் ஹெட்லைட் ஆன் பண்ணல, அப்புறம் அந்த ஹோட்டல் உன்னோடதா, அங்க ஒருத்தர் கூடி போதில் இருந்தாரே அவர் யாருங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, என்னை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போலயே, இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு இவன் டெலிவரி எல்லாம் பண்ணுவான்ல அந்த பக்கமா தான் கூட்டு வரான். கரெக்டா 7 மணிக்கு அங்க ஒரு ஆன்டி தண்ணி இறைப்பாங்கல்ல, அதுல இருந்து ஹீரோ மிஸ் ஆகி லென்சோவை மாட்ட வச்சுட்டான். டே இதெல்லாத்தையும் நீ வேணும்னு தானே பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். கரெக்டா ட்ரக் எல்லாம் கிராஸ் ஆயிட்டு இருக்கு.
அப்பா சொல்லி கொடுத்தத ஃபுல்லா ரீகால் பண்ணவன் சூப்பரா ட்ரிஃப்ட் பண்ணி அந்த பக்கம் போய் நின்னுட்டு இருக்கான். இது ரூல்ஸ்க்கு எதிரானதுன்னு அவன் சொல்லும் போது, உன்னோட பாடத்துக்கு ரொம்ப நன்றி, இனிமேலும் உனக்கு வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது, ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், என் கூட பிரான்ஸுக்கு வா, என்னோட ரேசிங் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ, அடுத்த மாசம் லீமேன்ஸ்ல கம்பீட் பண்ணலான்னு கேட்கும்போது, நோ தேங்க்ஸ், நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டேன்னா இந்த ரேசிங்ல இருந்தே விலகிடுவேன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ண போறேன்னு லின்சு கேட்க ஹெட்செட்டை கழட்டி போட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டை காட்ட முதல்ல நனாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா முடியுது. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து சேரவும் தான் நம்ம ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்குது. அவ அழகா ஒரு லவ் சாங்க தான் பாடுறான். நான் உன்னை டீப்பா லவ் பண்றேன், என்னோட லவ் மூன் ரெப்ரசன்ட் பண்ணுது, நான் மாறவே இல்ல, உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இவங்களுக்கு பொருந்துற மாதிரியே பாட, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா இருந்தது, அப்புறம் மறுபடியும் இங்க மீட் பண்ணது, அதுக்கப்புறம் நடந்ததுன்னு சொல்லி அவ பாட பாட 2 பேருமே அந்த ஞாபகங்களை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் ஹீரோ அவளை கூப்பிட்டு கிளம்பிட்டான். அப்போ அவளுக்கு இவனோட இங்க அவ ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் பீச் ஓரத்துல காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு 2 பேரும் அதுதான் உட்காந்துட்டு இருக்காங்க. நியூ இயர் வரப்போகுது, இங்க எப்படி நீ செலிப்ரேட் பண்ணிருக்கேன்னு கேட்க அவன் இது வரைக்கும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. சரி, இந்த வருஷம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு கேட்க உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கிறான். சாம் சொன்னாரு, மேன்சி ஸ்ட்ரீட்ல லயன் டான்ஸ், டிராகன் டான்ஸ்லாம் போடுவாங்களாமேன்னு கேட்க அப்போ உனக்கு பார்க்கணுமான்னு கேட்கவும் அம்மா அம்மான்னு தலையாட்டிட்டு இருக்கா. அப்படியே எந்த மாதிரி நியூ இயர் கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு கேட்கும்போது அதே கேள்விய அவகிட்டே அவன் திருப்பி கேட்கிறான். நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்க அதுக்காக நிலாவையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, ஏதோ என்னால முடிஞ்சது கொடுப்பேங்கிறான். எனக்கு ஒன்றும் நிலாலாம் தேவையில்லை, நானே ஆல்ரெடி ஒரு நிலா தானேன்னு சொல்லும்போது அவளை பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருந்தவன் அவ பார்த்ததும் டக்குன்னு திரும்பிட்டான். நான் போய் அந்த அலைகளை பார்த்துட்டு வரேன்ட்டு ஓடினவன் என்னோட நியூ இயர் விஷ், என் மனசுல இருக்க அந்த பர்சன் என்னோட சாங்ஸை புரிஞ்சுக்கணும், என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், அண்ட் என்ன அவனோட மனசுக்குள்ள நிலா மாதிரி காலத்துக்கும் வச்சுக்கணும்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்க. என்ன சொன்ன, காத்து அதிகமா இருந்ததால எனக்கு கிளியரா கேட்கலன்னு ஹீரோ கேட்கிறான். நான் பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன், கேட்கலையா, திரும்ப வேணா பாடுறேன்ட்டு போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே வந்து பக்கத்துலேயே நின்று அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஈவெண்ட்ல பண்ண அதே பாட்டை பாடுறா. தென் இப்போ கட் பண்ண லேட் ஆயிடுச்சு, வா கிளம்பலான்னு ஹீரோ கூப்பிட்டான். இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார் வருதாமா, ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறா. அப்படி அது வரும்போது வேண்டிக்கிட்டா எதுவாக இருந்தாலும் நடக்குமாமா. உன்னோட விஷயம் என்னன்னு கேட்கும்போது அதை பற்றி நான் இது வரைக்கும் திங்க் பண்ணதே இல்லைங்கிறான். பட் உனக்கு நிறைய விஷயஸ் இருக்குமே, எங்கே சொல்லு பார்க்கலான்னு கேட்டா நீயே கெஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லவே இல்லை. தென் இப்போ கொஞ்சம் நேரத்திலேயே அந்த ஷூட்டிங் ஸ்டார்லாம் வர ஆரம்பிக்க வந்துடுச்சு பாருன்னு எழுப்பும்போது கரெக்டாக ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான். அவளை எழுப்பவும் மனசு இல்லை. ஸோ நானும் மோமோவும் எப்பவும் பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அப்புறம் 2 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை போட்டு ஹார்டின் வேற போட்டு வச்சிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வர அந்த பேன் வந்து அன்னைக்கு உன் லெஃப்ட்ல இருந்தான்ல அந்த பையன் பயங்கரமான பேட் பாய், அவன் கூடலாம் சுத்தாத, 3 வருஷமா இங்க தான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவோட அன்னைக்கு பேசிட்டு இருந்தால ஹேர் கலரிங் பண்ண பையன், அவனைத்தான் இவன் சொல்றான். அண்ட் நம்ம ஹீரோயின் கூட அவன் ஒரு பையனை மிரட்டி காசு வாங்குறத பாத்திருப்பான். வா இப்பவே போய் அவனை மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேனை இழுத்துட்டு வந்தவன் நீயே போய் அவனை கூப்பிடுன்னு தள்ளி விட்டுட்டா. உன்னை ஒருத்தர் பார்க்கணுமாமான்னு எழுப்பேன், தூங்கிட்டு இருக்கிறது தெரியலையாடான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்கவும் நீயா எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். உனக்கு பிராண்டிய தெரியுமா, 2 பேரும் க்ளோஸான்னு கேட்க தெரியுமே, என் அண்ணா அவரோட நல்ல க்ளோஸுங்கிறான். யார் உன்னோட அண்ணன்னு கேட்கும்போது இப்போ எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன், உனக்கும் பிராண்டிக்கும் என்ன சம்மந்தம்னு இவன் கேட்குறானா. நானும் இழுத்தவன், நான் அவர் வீட்டில் தங்கியிருக்கேன், நீ அன்னைக்கு பிராண்டிக்கு கொடுத்த அந்த பேக்ல என்ன இருந்ததுன்னு கேட்கும்போது காரோட ப்ளூ பிரிண்ட்டை தான் கொடுத்து விட்டுருக்கான், இவன் அண்ணா தான் கொடுக்க சொல்லியிருக்கானாமா. ப்ளூ பிரிண்டா, நீ உன் அண்ணன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் கார் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாரு, என்ன அவரை பத்தி இப்ப எதுக்கு தெரிஞ்சுக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல தெரிஞ்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டா. இப்ப நேரா ஹீரோவோட கடைக்கு வந்தவன் இந்த ப்ளூ பிரிண்டா அந்த ஹேர் கலரிங் பண்ண பையன் தானே கொடுத்தான்னு வந்து கேட்கிறா. ஜாங் ஃபேங் உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க அஃப்கோர்ஸ் அவனும் என்னோட ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்கிறா. நாளைக்கு நான் போயிடுவேன்னு சொல்ல அவ்வளோ அவசரமான இவ கேட்டதும் காருக்காகன்னு சொன்னதும் எதுவுமே பேசல, உள்ளதான் போயிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.